தமிழே உன் பெயர் இனிது. பூ மணக்கும் பொருள் மணக்கும் உன் பெயர் சொன்னால் வாய் மணக்கும். சிந்தனை ஊற்றே உனக்கு என் வந்தனைகள் என்று தமிழ் அன்னையை வணங்கி, தமிழ் போல் என்றும் இளமையோடும் இனிமையோடும் துணிவோடும் அமர்ந்திருக்கும், இணையத்தில் இதயத்தால் இணைந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த தேன் தமிழ் மன்றத்தில் தேன் தமிழ் நேரத்தில் இணைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ்னாவே இனிமைதாங்க. அத இனிமையை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம திரைப்படத்துல ரஜினியோட வசனம், ஒரு பிரபலமான வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்கணுங்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கணுங்கிறது கிடைக்காது. இந்த வசனம் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. அந்த வசனத்தை நான் இந்த பாடல்களை படிக்கும் பொழுதுதாங்க தெரிஞ்சது அந்த வசனம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு. நீங்களும் இந்த பாடலை கேட்கும் போது உங்களுக்கும் புரியும் இந்த வசனம் எங்கிருந்து வந்ததுன்னு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்து போறேன். இந்த பாடல் ஒரு என்னோட ஐக்கியமா சொல்லணும். சில நேரங்கள்ல நான் ஏன் இது நடந்தது, ஏன் இது நடந்திருக்க கூடாது, இது கிடைச்சிருக்கலாமே, இது கிடைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு பல விஷயங்களை மனசுல வச்சு அவதிப்பட்ட நேரங்கள்ல எல்லாம் இந்த பாடல் ஒரு அரும்பருந்தா செயல்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த பாடல் வாழ்க்கைன்னா என்னத்த சொல்லுது, வாழ்க்கைன்னா எப்படி, வாழ்க்கைன்னா இவ்வளவுதாங்க, வாழ்க்கையோட நுட்பத்தையும் நுணுக்கத்தையும் ரொம்ப அற்புதமா இந்த 2 பாடல்கள் சொல்லிடும். அப்படி என்ன பாடல்கள்னு கேக்குறீங்களா? அதுதாங்க நம்ம ஔவையார் எழுதின பாடல்களை தான் நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். அந்த பாடலை நம்ம ஒவ்வொருத்தவரும் உள்வாங்கி வைக்கும் போது இந்த வாழ்க்கையில நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, இது வாழ்க்கையில முக்கியம் அப்படின்றத உணர்த்தும் ஒரு பாடல் தாங்க இது. இது ஔவையார் பாடின நல்வழி என்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை நான் இப்போ வாசிக்கிறேன். வருத்தி அழைத்தாலும் வாராத வாரா, வருத்தி அழைத்தாலும் வாராத வாரா, போகிமின் போகா, பொருந்துவன போமின் என்றார் போகா, இருந்தேங்கி நெஞ்சோம் புண்ணாக நெடுந்தூர தாம் நினைத்து துஞ்சுவதோ மாந்தர் தொழில் அப்படின்றதுதான் இந்த பாடல். அதாவது வருந்தி வருந்தி நம்ம கஷ்டப்பட்டு அழைச்சாலும் இதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எதெல்லாம் நமக்கு கிடைக்க கூடாதோ, எதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு இருக்குதோ அதெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. பொருந்துவன போமின் என்றார் போகா, ஐயோ இது நம்ம விட்டு போயிருக்கணும், இது ஏன் நமக்கு வந்தது நம்ம நினைச்சாலும் அந்த விஷயங்கள் நடந்தது நம்ம விட்டு போகாது சில விஷயங்கள். அது மாதிரி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூர தாம் நினைத்து, அதையே நம்ம மனசுக்குள்ள போட்டு போட்டு நினைச்சு நம்ம நொந்து என்ன ஆகுதான், துஞ்சுவதோ மாந்தர் தொழில். துஞ்சுவதுன்னா இறந்து போவது. இதையே நினைச்சு கடைசியா என்ன பண்றோம், நம்ம கவலையால இறந்து போவதுதான் மனிதருடைய தொழில் அப்படின்றத ஔவை பாட்டி ரொம்ப அருமையா இந்த பாடல் மூலமா விளக்கியிருக்காங்க. அதாவது நமக்கு கிடைக்கணுங்கிறது கிடைக்குங்க, கிடைக்காம போகுன்றது கிடைக்காது. இதுதான் அந்த வாழ்க்கையோட நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. இதனால எதுக்கு நீங்க மனசை போட்டு வருத்தி ரணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இதனால இந்த கிடைத்ததற்கரிய இந்த வாழ்க்கைய நம்ம இதை நினைச்சு வருத்தப்படாம கிடைத்த இந்த வாழ்க்கையை எப்படி இனிமையா நடத்தணுங்கிறதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடல் இன்னொரு பாடல். ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த வாயினும் ஊழ் கூட்டும் படியின்றி கூடாவாம், தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர் கேண்மின் தரியாது காணும் தனம் அப்படின்ற ஒரு பாடல். இதுவும் ஔவையார் எழுதின நல்வழி என்ற பாடல். இந்த பாடலுமே என்ன சொல்லுதுன்னா விதியை பத்தி தாங்க சொல்லுது. அதாவது ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த வாயினும், என்னதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பொருளை தேடி தேடி சம்பாரிச்சாலும் தேடினாலும் ஊழ் கூட்டும் படியின்றி கூடாவாம். அதாவது நமக்கு கிடைக்கணும், விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். என்னதான் கஷ்டப்பட்டு பெருமுயற்சி பண்ணாலும் உனக்கு என்ன விதிப்படி கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்றதுதான் அந்த வரியோட பொருள். தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர். மகிதளத்தீர்னா மக்கள். அதாவது மக்கள் தேட வேண்டியது செல்வத்தை இல்ல, செல்வம்ன்றது அழிந்து போகக்கூடியது. அவங்க தேட வேண்டியது மரியாதையைத்தான். அந்த மரியாதையை தான் நம்ம தேடணும்
அப்படின்னு சொல்றாங்க. மக்களாகிய நாம் தேடி தேடி சேர்ப்பது பொருளை அல்ல, மரியாதையைத்தான். அதுதான் கேள்வின் தரியாது தனம். தனம்னா செல்வம், தரியாதுன்னா நிலைக்காது. அந்த நிலையில்லாத செல்வத்தை விட்டுட்டு நம்ம மரியாதையை சேர்த்து இந்த வாழ்க்கையில எது முக்கியம், மரியாதை என்பதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா இன்றைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையுன்றது ஔவையார் இப்பயே நமக்கு குறித்து வைத்துட்டு முன்குறித்து வைத்து சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயுமே இது ஏன் எனக்கு கிடைக்கல, இது ஏன் எனக்கு நடந்துச்சு, இது நடந்திருக்க கூடாது, அது கிடைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன நொந்து வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அதையே நினைச்சிட்டு இருப்போம். எது முக்கியம், எதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் ஔவை பாட்டி ரொம்ப அழகா அற்புதமா இந்த 2 பாடல்கள்ல ரொம்ப எளிமையா விளக்கி இருக்காங்க. இந்த பாடலை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, உலகத்திலே ஒரு அற்புதமான சிறந்த இயக்குனர் கடவுள் தாங்க. அவரை போல ஒரு இயக்குனரே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு அடுத்து என்ன காட்சி, என்ன கதாபாத்திரம் வைத்திருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஔவை பாட்டி இதனால நமக்கு என்ன கதாபாத்திரம், என்ன காட்சி வச்சிருக்காங்களோ அதை வச்சு நம்ம அதுல நம்மளோட முயற்சியை போட்டு இந்த வாழ்க்கையை ரொம்ப வலிமையோடும் இனிமையோடும் சிறப்பாவும் நம்ம வாழ்ந்து முடிக்கலாம். எதற்கும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி இந்த தேன் தமிழ் நேரத்தை, அதாவது மருந்து நம்ம உடலுக்கு பிணி வந்தா நம்ம தேனோடு சேர்ந்து மருந்து சாப்பிடும் போது எப்படி உடல் பிணி போகுதோ அது போல நம்ம மனசுல உள்ள பிணியை எல்லாம் போகணும்னா தமிழோடு இந்த பாடல்களை கேட்டு நம்ம மனசுல உள்ள பாரம்லாம் நீங்கி மனம் ரொம்ப லேசா இனிமையாயிடுங்க. இந்த வாழ்க்கைய இந்த பாடலோடு சேர்ந்து இனிமையா வாழும். நன்றி, வணக்கம். நன்றி.